Hi friends, welcome to Joe's with ஜோ சேனல். கருப்பு மூவி. ஆல்ரெடி வந்து 10 நாள் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லுவேன். நாங்கள் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் நேற்று தான் போய் பார்த்தோம் திரையரங்கில். நிறைய எதிர்பார்ப்போடு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு அண்ணா கமெண்ட் போட்டிருந்தாரு கருப்பு மூவியை பத்தி ரிவ்யூ சொல்லுங்க. அவருக்காக தான் ஸ்பெஷலா இந்த ரிவ்யூ. பாத்தீங்களா, அப்போ கமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. நான் ஃபாலோ பண்ணல, அவங்க ஃபாலோ பண்றதுனால சொல்றாங்க. கருப்பு மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அசாத்திய நடிப்பு திறமை கொண்ட நபர் தான் சூர்யா அவர்கள். எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் நல்லா பண்ணக்கூடிய நபர் இல்லையா? ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கத்துல நேற்று பார்த்திருக்கிறோம் அந்த படத்தை. கருப்பு அப்படின்ற தலைப்போடு சாமியாக உருவெடுத்து வந்த சூர்யாவுடைய படம் தான் கருப்பு. நீ என்ன புரிஞ்சது உனக்கு அந்த படத்தை பத்தி? நீ பார்த்த கருப்பு படமாக்கு போயிட்டு வந்தாச்சு. முக்கியமா அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக போயிட்டு ரிவ்யூ போடலாம், ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்தோம். இல்லைன்னா அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. கமெண்ட்ல சொன்னாங்க கருப்பு படத்தை பத்தி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவங்க எல்லாரும் தெரியும். இப்பதான் ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாள்ல ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இதுல எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், ஒரு நல்ல பழக்கமான நண்பர் தான். அவர் கருப்பு மூவியை பத்தி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி போடணும். நான் பாக்குறதுக்கு வேலை காரணமாகவே நம்மளால போக முடியல, அவ்வளவுதான். ஆனா நேற்று பார்த்துட்டோம். இதை சொல்லதான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சொல்லு. படம் வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த மேக்கப் செம்ம நல்லா. சூர்யாவோட மேக்கப் பாத்தீங்கன்னா அந்த சாமி, அந்த கருப்பு சாமிங்கிற ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. அதுல ஆளு வேற லெவலுங்க. அதுல ஒண்ணு சொல்லி ஆகணுமா, அது நடிச்சவரை விட அவரை இந்த சாமியை கிரியேட் பண்ணாங்கல்ல, வெரி பிக் ஹேட்ஸ் ஆஃப். ஐயோ என்னம்மா வேஷம் போட்டிருக்காங்க. போட்டவரை தாண்டி அது போடணும் ஒரு ஐடியா வந்துச்சு ஒருத்தருக்கு. அதெல்லாம் வெரி வெரி பிரில்லியன்ட்ங்க அவரெல்லாம். அப்பா ஆமா, அத போட்டுட்டு அவர் ஆடும் போது இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாமி வந்து ஆடினா மத்தவங்களுக்கு கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் சாமி வரும்னு சொல்லிட்டு நான் கூட நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மூவி பார்க்கும்போது தியேட்டர்லயே எல்லாருக்கும் சாமி வந்து ஆடின மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தேன். பட் நாங்க போனப்ப கரெக்டா சொல்லணும்னா ஒரு 30 பேரு, அதுக்கு மேல யாருமே இல்ல தியேட்டர்ல. 60 பேரா? சரி இருந்தாங்க, பட் யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. சரி ஓகே, நம்ம கூட வந்துட்டோம். நானும் என்னோட நண்பர் ஒருத்தர், நண்பருடைய பேர் வந்து சூர்யா. அவர் வந்துட்டு பயங்கர சூர்யாவோட ஃபேன். அவர் ப்ரோ பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி நாங்க 2 ஒரே செக்டார்ல தான் ஒர்க் பண்றோம். பாருங்க பாருங்க பயங்கர ஐப்பு கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் ஃபேன்ன்றதுனால ஒரு ஐப்பு கொடுக்குறாரோ அப்படின்லாம் இருந்தேன். சரி பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது. பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது உண்மையாகவே சூர்யாவுடைய நடிப்பும் அதை எழுதி இயக்கிய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிப்பும் ரொம்ப அசாத்தியமான ஒரு நடிப்பா இருந்தது. விமர்சனங்களை தாண்டி அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நான் சொல்லிடுறேன் கதையை. ஓகே, நீ உன்னோட ஒப்பீனியன் வந்து அப்புறம் சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னன்னா எனக்கு புரிஞ்சுது. ஐ மீன் அதாவது நான் பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து அடுத்து என்ன என்னவா இருக்கும், அடுத்து என்னவா இருக்கும்ன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணியே ஒரு முதல் பகுதி வந்து நகர்ந்தது, சரியா? 2வது பார்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உண்மையே சொல்ல போனா நைட் ஷோ தான் போன தூக்கம் வந்துருச்சு. தூங்கினா போதுமா, முடிச்சிருவாங்களா இப்போ முடிச்சிருவாங்களா அப்படிதான் ஓப்பனா யாராவது சூர்யா ஃபேன்ஸ் தப்பா நினைச்சாங்க. சூர்யா அவர்களே நான் குறை சொல்ல விரும்பல, இருந்தாலும் எனக்கு அப்படி இருந்தது. கோர்ட்டை வச்சு ஒரு கதை காலத்தை செட் பண்ணி கோர்ட்ல இப்படிதான் நடக்குது, இவ்வளவு அக்கிரம அநியாயம் அந்த கோர்ட்ல நடக்குது, நீதிக்காக வந்து கடவுள்கிட்ட போறாங்க இல்லையோ கோர்ட்டுக்கு வராங்க, நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் வந்து கோர்ட்டுக்கிட்ட தான் அணுகுறாங்க இல்லையா, அது உனக்கு தெரியும். ஆனா அந்த கோர்ட்ல என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்ட அப்பாவி ஏழை மக்கள்கிட்ட இருந்து எப்படி எல்லாம் சுரண்டலாம் அப்படின்றத ஒரு கதையா நல்ல கதைக்களமா உருவாக்கப்பட்டது இந்த கருப்பு. எனக்குமே தூக்கம் வந்துச்சு, செம்ம டயர்டு. ஆபீஸ்ல இருந்து வந்தேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த படத்தை பார்த்து ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோ போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஸோ பார்த்ததுல எனக்கு ரொம்ப தூக்கமாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துட்டேன். பார்த்ததுல என்னன்னா எனக்கு சூர்யாவோட ஆக்டிங் சூப்பர், பெஸ்ட். சூர்யாவோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், அந்த சாமி வேஷம் போட்டு அவர் பண்ணது ஒரு ரியலா ஒரு சாமி வந்து இப்படி ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். அவரு தப்பு பண்றவங்களை வந்து தண்டிச்சது, அந்த கோர்ட்டுல எல்லாத்தையும் மாத்துனது,
கோட்டே கொண்டு போய் வேற இடத்துல மாத்துனது வேற லெவலு. கோட்டு எப்படி பிடிச்ச பத்தியா பாயிண்ட் நீ, நான் மறந்தேன். கோட்டத்துக்கு கொண்டு வேற இடத்துல வச்சுட்டாங்க. அந்த எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லை சாமி இந்த ஊர் சைடுல சொல்லுவாங்க, இது இந்த எல்லைக்கான இந்த சாமி, அந்த எல்லைக்கு அந்த சாமி சொல்லிட்டு சாமி கோவிலே கொண்டு போய் மாத்திட்டாங்க. அதுவே அதுல வேற லெவல். சொல்ல போனா கொஞ்சம் காமெடியாவும் இருந்துச்சு, நல்ல எப்படி சொல்றது, கொஞ்சம் மியூசிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு, ஒரு சவுண்ட்ல எஃபெக்ட் போட்டதுல கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லா போகும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லா கொடுத்து சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போனுச்சு, அப்போ செகண்ட் ஹாஃப் என்னடா இருக்குன்னு பாக்கும்போது கொஞ்சம் டல்லா போயிடுச்சு. லாஸ்ட்ல மூவி வந்து கொஞ்சம் ஓரா முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க, ஓகேன்னு சொல்ற அளவுக்கு அப்படிலாம் இல்ல. ஓகே மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, படம் நல்லா இருந்துச்சுன்னா நான் விரிவாக்கமா சொல்லிட்டேனே. அது இல்ல, இப்போ இந்த படத்தை நான் பாக்குறது மெயின் ரீசன் வந்து என்னுடைய நண்பரா இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துல திரிசா மேடம் அவங்க வந்து நிப்பாங்க, நானும் பார்த்தேன். அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வைப்ல அப்படியே அந்த பால்கனியை தாண்டி கீழே விழுந்துருப்பாரு போல. நான் அவரு சவுண்ட் போட்டதுன்னு நான் அவர் பார்த்ததுன்னு அவர்தான் அந்த படத்துல சாமியா கருப்பா நடிச்சிருக்காரு போல சாமி வந்து போல அப்படி நான் நினைச்சிட்டேன். அவருக்கு சாமி வந்து இல்ல எல்லாம் ஆடுறாங்க உள்ள, சாமி வந்துச்சா வரலன்றது நமக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வருது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சாமி வர்றது பொய்யா உண்மையா அது நம்ம உள்ளுணர்வு வந்து அந்த வைப்ல அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு அந்த மூவில நான் இன்ஸ்டால பாக்கும்போது அவரு இந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போட்ட ஒரு சவுண்டு எனக்கு உண்மையா ஒரு சாமி வந்து அவருக்கு சாமி வந்துருச்சு போல, அவரு தான் அந்த படத்துல சாமியா நடிச்சிருக்காரு போலங்கிற நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போய் பார்த்தா தெரியுது அவர் வந்து அவரோட கேரக்டரே வேற லெவல். அவர் வந்து ஒரு 3வது படம் ஃபர்ஸ்ட் வந்து மூக்குத்தி அம்மனால எல்கேஜி தெரியல, அந்த 2 படம் தாண்டி 3வது படம் கருப்பு. நீ பாத்திருக்கியா மூக்குத்தி அம்மன் எல்கேஜி? வெளிப்படையா சொல்லணும்னா நான் பார்க்கல. நான் பாத்திருக்கேன் மூக்குத்தி அம்மன். நானும் பார்க்கல பார்க்க தான் போறேன், பாப்போம். டைம் இல்லாமனால சில இதெல்லாம் பார்க்க முடியல. ஒருவேளை டைரக்டரா வந்து நம்ம இந்த படத்தை சாதிச்சிட்டோம் மேபி இருக்கலாம். நான் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் சினிமாவுக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களுடைய கதைக்கு நான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இப்படி என்ன வேலையா இருந்தாலும், நாளை 7 மணிக்கு டியூட்டிக்கு போகணும் அப்படின்னாலும் நைட் ஷோ டிக்கெட் வாங்கி போயிடுவேன். ஏன்னா நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாரு வெற்றிமாறன் அவர்கள். அதுமாதிரி தனுஷ் படமா இருந்தாலும் சரி இல்லையா. அதுக்காக மற்ற படங்கள் நான் குரலா சொல்லல, அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு அரசியல் ரீதியா கருத்து அங்க இருக்கும்ன்றதுக்காக எதிர்பார்த்து போறேன். அவ்வளவு அரசியல் ரீதியா எந்த படம் வந்தாலும் நான் போவேன். சூர்யா சார் இந்த கருப்புசாமிங்கிற வேஷத்துல நல்லாவே நடிச்சிருந்தாரு. அது போலவே ஆர்ஜே பாலாஜி சார் அவரோட மூவி சூப்பர். அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. அவருமே சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காரு அந்த மூவிக்கு. இப்பதான் தெரியுது அவர் ஏன் இவ்வளவு மாதிரி சவுண்ட் போட்டாரு அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம். பெருசா சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது. இனிமே வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் மோஸ்ட்லி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ நேரமும் காலமும் எங்களை வந்து எப்படி வச்சிருக்குன்னு தெரியல. நிச்சயமா நிறைய படங்களுக்கு நம்ம கருத்து சொல்லுவோம், நிறைய படங்களை ரிவ்யூ கொடுப்போம். நீங்க என்ன படத்தை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா நம்ம அதை வந்து செய்வோம். நம்ம இனிமே வர எல்லா படங்களுக்கும் எங்களோட ரிவ்யூ கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு படம் போட்டவனே சீக்கிரமா போய் தியேட்டர்ல பார்க்க ட்ரை பண்றோம், பார்த்துட்டு எங்களோட ரிவ்யூ கொடுக்குறோம். ரொம்ப என்டர்டைன்மெண்டா ஜாலியாவும் ஒரு வைபாவும் கொடுக்குறோம். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஜோஸ் வித் ஜோ சேனல் வந்து ஏறக்குறைய ஒரு 65 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எங்களோட அடுத்தடுத்த நகர்வுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். என்ன சொல்றேன்? ஆமா, கண்டிப்பா இன்னும் எதிர்பார்க்கிறோம். எங்களோட ஃபேமிலில நிறைய பேர் ஜாயின் பண்ண எதிர்பார்க்கிறோம். உங்க சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஸ், உங்கள் ஜோ.